கட்டாத அரளியும் சேர்த்து கட்ட 6 ரூபாய்க்கு விற்கலாம். என்னை கண்டால் உனக்கு சட்டான பயம் கிடையாது. என்ன யாரு சொன்னது? உன்னை கண்டாலே எனக்கு ஒண்ணுக்கு வருது. அடிக்கடி வருது. அப்படின்னா சக்கரை கலந்துருக்கான். சக்கரை இருந்தா அப்படிதான் வரும். சக்கரை தான் உங்களுக்கு அப்படிதான் வரலாம். அங்க அப்படிதான். உங்களை பார்த்தா எனக்கு ஒரே நடுக்கூதை. அப்புறம் அப்படி அதனால் தீராக நிறைந்திருக்கும் தெய்வீக சபை இச்சீற்று என்பதாக ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் இன்னும் பெண்களாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் அன்பார்ந்த ரசிகப்பெரும் மக்களும் திரளாக வந்து அமர்ந்திருக்கிறார். இங்கனம் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் மற்ற பெயர்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் தீப ஒளியும் இந்த தெய்வீகமான திருசபையும் எதற்காக ஏற்படுத்தியுள்ளார்? சபையும் தெய்வீக அங்க என்ன சொல்லிப்பாரு? எதுக்காக இப்ப சித்தப்பாவா? ஒரு சித்தப்பா விட்டுட்டு வந்தா நாலு நாளைக்கு நல்லா 4 நாளைக்கு இருந்தாலும் நல்ல விதமா அங்க பாதி வாங்கிக்கிறேன். சொல்லு. இந்த தீப ஒளியும் இந்த தெய்வீகமான திருசபையும் எதற்காக ஏற்படுத்தியுள்ளார்? நமது சென்றாய பெருமாள் இருக்கிறாரே, அந்த ஆலயத்திற்காக இன்று சனிக்கிழமை விரதம் இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் சென்றாய பெருமாள் இருக்கிறாரு. மண்ட கொழுப்பேறிய மொதமண்ட பூண்டு 400 ரூபாய். என்னை இப்படி அடிக்கிறீல்ல, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல தெரியுமா? கேள்வியா? பெரிய லண்டன் புடிச்சு மாதிரி அடிக்கிறீங்க. நான் ஒண்ணு கேட்கறதுக்கு ஒரு பதில சொல்லு பாக்கலாம். அப்படியா? கேள்வி எண்ணிடும். அப்படியா? சரி கேள்வி பார்க்கலாம். இது அவனுக்கு தெரியுமா? நீ இந்த கேள்விக்கு பதிலை சொல்லிட்டேன்னு வைக்கி, சொன்னால் உனக்கு 50 ரூபாய் தர்றேன். 50 ரூபாய்? அடிச்சது கூட 50 ரூபாய். அப்படியா? சரி சொல்லு. சொல்லிட்டா உடனே 50 ரூபாய் வாங்குறேன். இப்ப வாங்குற நீ என்ன உதையா? காசு வாங்க. அப்படி சொல்லு. ஏங்க நல்லா கேளுங்க. சொல்லுப்பா. இது பாருங்க, நீங்க சொன்னாலும் சரி, விடுதலைக்கு பதில சொன்னா தெரியல. இங்க இருக்கிற சுதந்திரமான கேள்வி கூட கேட்டுக்கோ. அட இவங்க யார் சொன்னாலும் 50 ரூபாய். 50 ரூபாய். சொல்லிட்டா சொல்லு. ஊழமுக்கால் சந்தைக்கு போறேன் நொங்கு, அது என்ன? எப்படி 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 பெரிய இவன் மாதிரி அடிக்கிறானே, இதுக்கு பதில சொல்லு பாக்கலாம். எப்படி ஊழமுக்கால் சந்தைக்கு போறேன் நொங்கு, அது என்ன? சொல்லிட்டு அடி. மண்டை ஊழமுக்கா சந்தைக்கு போறான் நொங்குன்னு நீயே சொல்லிவிட்ட. அப்ப நான் என்னன்னு பதில சொல்லுவோம்? ஊழமுக்கா சந்தைக்கு போறான் என்ன அப்படின்னா தான் நாங்க அப்படி கேட்கலனாக்க பணம் 50 போயிருந்தா அதுக்குதான் நீ கோல் பண்ணி விடையை நானே சொல்லிட்டேன். சரி, இதை சொல்லுங்க பாக்கலாம். செத்தவன் சந்தைக்கு போறான் கருவாடு, அது என்ன? இது ஒன்னாலும் சொல்ல முடியாது மாப்பிள. ஏன் மாப்பிள இது சொல்ல முடியாது? செத்தவன் சந்தைக்கு போறான் கருவாடு, அது என்ன? எவ்வளவு ஒரு அழுத்தம் நிறுத்தமா கேட்கறான். ஏய், இவ்வளவு அறிவோடு கேள்வி கேட்கறியே, அவனுக்கு என்ன தென்ன பிய்யி திங்கிறியா? சரி சரி, இந்த நாடக சென்றாய பெருமாளுக்காக இன்னைக்கு வேண்டுதல் நாடகம் வச்சிருக்கிறாங்க. ஆமா, வேண்டுதல் நாடகம். ஆமா, படிப்பாங்க. என்ன இவ்வளவு நீளமா இருக்குது? இன்னைக்கு இதை நான் படிக்கணும். படி. ஏன் இனி இவன் தாள் காசு வாங்கல? நீ வாங்கல, சும்மாவா போக? சரி படி. என்ன படிச்ச? இதுல இருந்தது படிச்சேன். அதுல என்ன இருந்துச்சு? நான் படிச்சதெல்லாம் இருந்துச்சு. என்னடா படிச்ச? இதுல இருந்தது படிச்சேன். என்ன வாழைப்பழத்துக்கு என்ன இருந்ததுதான் படிச்சேன், படிச்சதுதான் இருந்துச்சு. ஸ்ரீ சென்றாய பெருமாள் சிவகாபுரம் பனங்காடு சக்திவேல் பிரேமா தேவிகா புனிகா மாலதி மணிகண்டன் மற்றும் குடும்பத்தார் அனைவரும் ஒண்ணு குட்டு
மற்றும் குடும்பத்தார் அனைவரும் ஒன்று கூடி இன்று இந்த வேண்டுதலை பிரார்த்தனை நாடகம் வச்சிருக்கிறாங்க. யாரு யாரு நீ தானே படிச்ச சக்திவேல் பிரேமா குடும்பத்தார்கள் சிவதாபுரம் பழநாடு அங்கிருந்து இங்க வந்து பெருமாளுக்கு வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதலை நிறைவேறியதனால் நமக்காக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கார்கள். என்ன மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் ஸ்ரீலாத்ரி அதாவது உலகமெங்கும் அருள்பாலிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் இன்னும் அதாவது சென்றாய பெருமாளுக்காக வேண்டி இன்னும் சக்திவேல் பிரேமா குடும்பத்தார்கள் வைத்ததோர் கோரிக்கை புனிதா மாலதி மணிகண்டன். இப்படி படிச்சவங்களுக்கு என்னன்னு புரியும். அதுல ஒரு பேரு இதுல ஒரு கொண்டா நீ படிக்க ஒரு நானே படிச்சேன். நீ எந்த ஊர்ல படிச்ச? நான் படிச்ச ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு உனக்கே படிக்க தெரியாது, எதுக்கு உனக்கு படிக்க சொல்லி சக்திவேல் நீ என்ன படிச்சிருக்கிற? நான் ஐஏபிஏ படிச்சு ஐயா பிடிச்சி பிக்கில் விட்டு வந்திருக்கேன். பார்க்கும்போது தெரியும். சக்திவேல் பிரேமா குடும்பத்தார்கள் சரி நாடகத்தை வச்சிருக்காங்க. குடும்பத்தார்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அப்படி இனபந்துக்கள் எல்லாம் அதாவது சிறுதுளி பெருவெள்ளமாக சேகரித்து என்ன சென்றாத பெருமாளுக்காக வேண்டி 2ஆம் சனிக்கிழமை இரண்டாவது மாசத்துல 2வது சனிக்கிழமை மாசத்துல 2வது புரட்டாசி கிழமை அதுதாங்க மாசம் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை நான் சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லு. எது சொன்னாலும் போட்டு போட்டு 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு அண்ணா தோத்த போட்டு போதாது சொன்னதானத்தையும் நமக்காக வாரி வழங்கி ஒரு நாள் சோறு எப்பேற்பட்ட சோறு. எப்படி? உண்மையிலே இந்த சோத்துக்காகவே ஒரு 100 நைட் ஆடும். என்ன ஒரு பொரியல், 3 வகை பொரியல், அப்பளம் என்ன, ரசம் என்ன, சாம்பார் என்ன, இவ்வளவெல்லாம் இருந்து அந்த சாப்பாட்டுல ஒரு குறை. எதுவுமே சொல்ற அளவுக்கு இல்லையாப்பா. எல்லாமே நல்லா செஞ்சாங்க. பொரியல் எல்லாம் 3 வகை பொரியல், நல்லா அப்பளம் பொரியல் எல்லாம் வச்சாங்க. ஆனா அந்த சோத்துல ஒரு குறை வச்சுட்டாங்க. எல்லாமே போட்டு குறை வச்சுட்டாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு கப்பு கப்பு. அப்படி என்னதான் குறைய கண்டுபிடிச்ச? என்னன்னு நான் சொல்றது, இவ்வளவெல்லாம் செஞ்சவங்க அந்த சோத்துல ஒரு குறை வைக்கலாமா? என்ன குறை? ரசம் மட்டும் தண்ணி மாதிரி வச்சுட்டாங்க. அது மட்டும் நல்ல கெட்டியா வச்சிருந்தாங்க. எந்த ஊர்ல ரசம் கல்லாட்டம் வைக்கிறாங்க? உங்க ஊர்ல எல்லாம் விரல் விட்டா உள்ள போகும். வயிறு எடுத்தது என்ன பண்ணா விரல் விட்டா உள்ள போகாது. ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்? சரி சரி. ஆமா, அருமையான சாப்பாடு நல்ல விரல விட்டா உள்ள போகாதுன்னா விரல பயன்படுத்திக்க. மூடி தெரியா? நான் ரசத்தை சொல்றேன், நீ என்ன சொல்றேன்? நீங்க சொல்லுங்க ராஜா. சரி, உங்க வீட்ல அப்படி இருக்கலாம், இங்க அப்படி இல்ல. அப்படி ஆமா. அதனால அன்னதானத்தை வழங்கி இப்படி புண்ணிய சபையில் இந்த சதுநாட்டியத்தை நிலைநாட்டி வைத்திருக்கிறார். உண்மை நல்லதான் அதனால் அலங்கரிக்கப்பட்ட பொன் மேடையிலே வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? இன்று வைத்திருக்கிற நாடகம் மிகவும் பக்தியான நாடகம், அருமையான நாடகம், அற்புத நாடகம். ஆமா. என்ன நாடகம்? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் அதே நாடகம் தான். சொன்னாங்கல்ல, அது மட்டும் நீ சொல்ல போறது கிடையாது. கேட்க மாதிரி தெரியல. அதாவது சிவபுராணத்தில் ஓர் பாகமாக விளங்கக்கூடிய இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் பக்த மார்க்கண்டேயர். எனக்கு கூப்பிடுங்க. ஒரு ராஜாவா இருக்கிறீங்க, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு ராஜா இது கூட எல்லாருடைய குறைய தேய்க்கிறீங்க, அதனுடைய குறைய தேய்த்திருக்கு. ரொம்ப கேட்டு போயிட்டு கூட சேர்ந்தவன் உருப்பட்டான். சொல்லு சொல்லு. அவனை எதை விட்டோம்? நீ ஒரு நாளைக்கு பெரியோர் விருப்பத்தை கிணங்க அடிவார்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போதிலும் இந்த நாடகத்தில் தர்பார் சிவானம் வந்திருக்கின்ற பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் எவ்வளத்திலே பிறந்தவன் எல்லாம் சிறுபடி வந்தும் எடக்கு வடக்கு இருவன் நான் போயிருங்க. ஆனா உங்களுடைய இது வராது. சரி சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க.
ஐயா மகாநாசுவா என்னையா ராஜா எந்த பாடு போடுறாரு? என்னதான் ஐயா அப்பா ஆமா. இருந்தாரா என்ன ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொன்னீங்க? வெதரம் தெரியல. நல்ல சொல்லுங்க. எத்தரம் தெரியும் ஏன் பேசுறீங்க? நீங்க சொன்ன வெதரம் புரியல. அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது அடிக்கடி நெருக்கடி செய்தால் இது ஆபத்து கருவியாகி விடும் ஜாக்கிரதை. அது கருவியோ செத்துறியோ? நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? யார் நீங்க? உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் நாமதேயத்தை சொன்னா ஏடா என்ன என்னென்னமோ வாய்க்கு சொல்ல குடிக்கிற அது சொல்றா என்னைய சொல்றீங்க? என்ன சொல்றாருன்னு தெரியாம சொல்றாரு. சொன்னடே புரிந்ததா இல்லைங்க 4 நாள் ஆகுதுங்க. என்ன பிரியல. என்ன பிரிஞ்சுதா? என் மண்டை ஏன சொன்னதே விளங்கியதா நான் கூட பிரிஞ்சுதா இல்ல வீட்டு போனதான் கத்தி வாயை விட்டு கொலாயில குடிட்டு ஓ நீ இப்ப வாயில் விடுறதுக்கு ஆரம்பிச்சியா? என்ன செய்கிறது? அவர் தான் எத்தனை நாளைக்கு பொறுப்பார். அவன் தான் அங்கேயே உங்களை சொல்லோட சோறுத்தீங்கன்னு எனக்கு புத்தி இல்ல. ஆமா என்ன என்ன பேருங்க? யாரு? ராஜாதி ராஜன் ராஜாதி ராஜன். அண்ணாதி மன்னர்களும் அண்ணாதி மன்னர்களும் மகனத்தாங்கிய காந்தர்களும் வயிறு பிடிக்க வேண்டர்கள். மகனத்தாங்கிய வேந்தர்களும் மகனத்தாங்கிய வேந்தர்களும் ஓத்தி புகழும்படி ஓத்தி புகழக்கூடிய ஓத்தி புகழும்படி ஓத்தி புகழக்கூடிய தேவலோகம் தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி அமராவதி 3 லோகத்தையும் அதிபதியாக விளங்கக்கூடிய தேவர்களின் அரசன் இமயவர்களின் கோமான் என்னுடைய பையன் தேவேந்திர மகாராஜா. தேவேந்திர ராஜாவுக்கு ஏங்க ஜே போட்டாரு அடிக்கிற? என்ன பண்ணப்ப ஜே போட்டா ஏடா ஜே போடுறவன் கையை உயர்த்தல ஜே போடணும். நீ எப்படி ஜே போட்ட? எப்படி போட்டா? மன்னனுக்கு ஜே தேவேந்திர மன்னனுக்கு ஜே. எனக்கு இந்த சைஸ் வலிக்குது. என்னது? இந்த தடவை போடு. மன்னனுக்கு ஜே இப்படியா ஜே போடுவோம்? உங்களை நீங்க தான் எனக்கு நீங்க எனக்கு டியூஷன் எடுக்கிறீங்க. எப்படி ஜே போடுறது. ஜே போடுறது பார்த்து அப்படியா? அதாவது என்னங்க பூமி இது என்ன மேல ஆகாயம் அட கோண பூதி தகரம் வாங்க. தகரம் நகரத்துக்கு மேல அந்த ஆகாயம் பக்கம் இருக்கிறது பூமி. ஆகாயம் பூமிக்கும் ஆகாயக்கும் உங்களுடைய புகழானது மண்ணுக்கு மண்ணுக்கு விண்ணுக்கு எடுத்து நெருப்பு. சிரிக்காதீங்க பொச்சேரி. நான் இருக்க உங்களே பொரியல்ல முளை பச்சை மிளகா போட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒரே ஜே முழக்கம். ஜே முழக்கம். பேர்பட்ட இப்படி மன்னராக விளங்கக்கூடிய பேரு தேவேந்திர மகாராஜன் மகாராஜனா தேவேந்திர மகாராஜன் 30 கோடி தேவனுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் மன்னன் தேவேந்திரனாக இருந்தாலும் ஏங்க எல்லா தெய்வங்களுக்கும் நீங்க தான் வந்தனா? ஆமாம்பா எல்லா சுவாமியும் படைக்கிறது நீங்க தான். தேவனுக்கெல்லாம் அரசன். நீங்க ஒரு தலைவர். ஆமா. சரி எந்த ஊர்ல இருக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? என்ன உடனே அங்கு கட்டியாட்டம் மகாராஜாரு மந்திரியாருன்னு அண்ணா. தெரியாது. மகாராஜாவட்டம் கையை கட்டிக்கிட்டு இன்னும் பாப்பா அவனுக்கு வார்த்தமா நிக்கிறான். நீ ரொம்ப கெட்டு போய்விட்டாய். பின்னாடி யாரும் பேசப்படாது. மகாராஜா என்ன? யாருக்காக? உங்களுடைய அப்பா அம்மா யாரு? எதுல பிறந்த? ஏன் பிறந்த? எப்படி போறது கேட்டா ஒரு நியாயம் உண்டு. எதிர போறவங்க புடி போய் காட்ட முடியும். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ? நானு நீ பிறந்த காரணத்தை முன்னமே தெரிஞ்சிருந்தா ஊசி போட்டு கலைச்சிருந்தா.
இந்த இடத்துலயே சுருக்கு சுருக்கு வலி. இழுத்து கொடுத்து சாப்பிடுறேன். நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்க. ஒரு புள்ள பெக்கிறது அப்பா அம்மா எதுக்காக? எதுக்கு? அதாவது பிள்ளை பெக்கிறது எதுக்காக? புள்ள பெக்கிறது முக்கிறதுக்கோசம். முக்காலே பிள்ளை பெக்கிறாங்க. எதுக்காக? எதுக்குடா? ஒரு குழந்தை பெக்கிறது அப்பா அம்முடைய பேர் சொல்றதுக்கு. பேர் எடுக்கிறதுக்கு. எடுக்கிறதுக்கு இல்ல, அதனால அப்பவே பாட்டு பாடி இருக்கு. எப்படி? தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, எங்க தம்பி பொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை, கைவிட்டு பார்க்கறது 1000 ஊரகில் பெருமைகள் இல்லை, இவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு அதுவும் தெரியாதமா வீட்டு ஊடிக்கணும் தப்பா போச்சு. அதெல்லாம் என்ன கொண்டாடி தம்பி கொண்டாடி தான் பாக்குறதா வேலையா? இல்லைங்க, அப்பா அம்மா பேரு சொல்றதுக்கோசரம் அவங்க அப்பா அம்மா யாருங்க? அண்ணன் கொண்டாடி எதுக்கு நோட் பண்ணல? காமன் நேரம்னா உனக்கு காமெடி தான் அரை மணி நேரம். ஏய் உனக்கு சாப்பிட ஈடு மட்டும் தான் கேட்கணும். சொல்லு. அந்த அட வந்து தாக்குவாது. ஆசை அன்போடு பெற்றெடுத்தாரே. ஆசை அம்போடு பம்போடு குட்டுவாளோடு பொறுத்தவங்க யாரு? என் தாய் தந்தையர். யார்? அன்பா அரிதான வரம் செய்து ஆஹா. பெரிதான வரம் பெற்ற தமிழோய் மகாமுனிவர் ஒருவர். என் தந்தை காசியப்ப மகாமுனிவர். ஓ, தவஞானியான விளங்கக்கூடிய காசியப்ப முனிவர் உங்களுடைய அப்பா. உங்க அம்மா? ஏடா அம்மாங்கற அப்பா தாய். காசியப்பா. ஆமா. உங்க அம்மா நீ கேக்குற விதத்தை பார்த்தா ஒரு அப்பா காசியப்பா. உங்க அம்மா ஒரே அப்புறம் பல்லு அப்படி எங்க அம்மா பேரு கேக்குறது தப்பா? ஏறா சரியா? கேட்டுடா. எனக்கு நெப்பு கெட்டு போச்சு. உங்க அம்மா பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன யாரு உங்க அம்மா? என் தாயாகப்பட்டவள். அதாவது அதிதிதி. அதிதிதி. ஆமா. காசியப்பரா அப்பா, அதிதிதி உங்க அம்மா. இவங்களுக்கு நீங்க எத்தனை பேர்? அதிதிதி என்றால் 2 பெண்மணிகள். பொம்பளைங்களா? அதி என்ற பெண் ஒருவள், திதி என்ற பெண் ஒருவள். உங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டியா? உங்க அப்பனுக்கு 1 கூட இல்ல. எல்லாரையும் போட்டு போ. ஏன் நான் ஏன் சாப்பிட்டாங்க? இதெல்லாம் இல்லைன்னா இப்ப இல்ல. என்னுடைய தந்தையாருக்கு 13 மனைவிமார்கள். ஐயோ சாமி, என்ன குடும்பம் நடத்துறதுக்கா ஊர்ல அவங்க ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டே உசுறு போகுது. எதுக்கு உங்க அப்பா 13 கட்டினா? உலக பிரபஞ்சம் எல்லாம் உருவாகட்டும் என்று அதாவது 13 பெண்களை திருமணம் செய்தார். உலகத்தை எல்லாம் உற்பத்தி பண்றதே உங்க அப்பா. உங்க 13 பொம்பளைங்க தான். ஆமா. அதனால அதுல திதி என்ற பெண்ணுக்கு இந்த தேவேந்திரன் முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அப்புறம் 13க்கு எத்தனை பேரை பிறந்தீங்க? தேவேந்திரன். தேவேந்திரன் நீங்க அதுதான் பிறந்தீங்களா? திதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள்.
திதிக்கு பிறந்தவங்க தேவர்கள், அதுக்கு பிறந்தவர்கள் அசுராதிகள். அசுராதிகள். இப்படி தேவர்களும் அசுராதிகளும் உங்க அப்பா அம்மாவுக்கு இப்படி பிறந்தீங்க. ஆமா. சரி. அப்படி இருந்தாலும் அன்பா இப்படி திதிக்கு பிள்ளையாக பிறந்து நான் சிறு சிறப்போடு வாழ்ந்து ஒரு நன்னாளில் இந்த தேவனுக்கெல்லாம் நான் எப்படி அதிபதியானேன்? எப்படி? அதாவது நீ முப்பெரும் தேவர், இந்த தேவர்களுக்கெல்லாம் நீங்க தான். இப்பயும் ஒரு ஊர் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு எப்படி எல்லாம் பரிச்சு வைக்கிறாங்க. அது போல இந்த தேவாதி தேவனுக்கெல்லாம் என்ன மேன்மதாங்கி அதாவது அரசனாக தேர்ந்தெடுத்தார் என்றார். மாமா அதுக்கு தப்பி எடுத்துட்டு அலைய பார்த்தா எனக்கு அப்படி மூடு வாய. அதனால் எனக்கு எப்படி எப்படியா இந்த பாதியிலே கல்வி விடலான்னு பாக்குறாங்க. இந்த மூன்று லோகம் நீங்க எப்படி கிடைத்தது? எப்படி இந்த 3 லோகம் கிடைத்தது? யாராலும் செய்ய முடியாத ஒரு மகத்தான காரியத்தை செய்து யாரையுமே செய்ய முடியாது, நீங்க செஞ்சீங்களா? என்ன நாய் வத்துப்பட்டியா? ஏங்க நல்லா கேளுங்க, இவர்தானே யாருமே செய்யாது நான் செஞ்சேன்னு. அவர் யாரும் செய்ய மாட்டாங்க, அது மாட்டிக்க என்ன காரியம் செய்தது கேளு, அதை விட்டு நீயே முடிவு செஞ்ச. நீங்க யாருமே செய்யாது. அப்பேற்பட்ட மகத்தான காரியம் என்ன செய்து? சாமி எந்த ரயில் போட்டி மாதிரி இருக்குது. பள்ளிக்குட்டியை ஓட்ட வேகமா ஆட வேண்டாங்க. அற்புதமா ஆடுறீங்களே. எதுக்குடா அப்படி ஏறின? எல்லைக்குட்ட இருமியா அது ஓடி பாரு. ஐயோ இந்நேரத்துக்கு எப்படி இந்த 3 லோகம் கிடைத்தது? தேவலோகம், மனுலோகம், அமராவதி. இந்த 3 உலகம் மட்டும் கிடையாது. இந்த தேவனுக்கெல்லாம் நான் எப்படி அதிபதியானேன்? எப்படி எல்லாத்துக்கும் அதிபதி தலைவர்? எப்படி ஏனென்றா யாராலும் செய்ய முடியாத, அதாவது ஒரு அசுபதி வேகத்தை யார் ஒருவர் பூர்த்தி செய்கிறார்களோ அவளுக்கே இந்திர பதவி. அஸ்வதி யாகம் என்பது 100 யாகம் செய்யணும். அப்படி யாரு செஞ்சு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் தலைவராக முடியும் அப்படின்னு தேவர்களுக்குள்ள ஒரு போட்டி. ஓதானம், பூதானம், சொன்னதானம், அன்னதானம் இப்படி சொல்லக்கூடிய கேட்ட தானதெல்லாம் வாரி வழங்க வேண்டும். அதனால இந்த 100 அசுபதி வேகத்தையும் யாராலும் செய்ய முடியாத வேகத்தை நான்
சரிங்க. அதனால் தேவதேவர் அனைவற்ற பேர்களும் இவரே 33 கோடி தேவர்களும் அருமையாக இருக்கக்கூடிய அதாவது தன்மை பொருந்தியவர். இவர்தான் இதுக்கேற்ற தலைமை தாங்கக்கூடிய சிறந்தவர் அப்படின்னு இந்த மூன்று உலகத்தின் பொறுப்பை என்னமே ஒப்படைத்தார். இந்த யாகம் எல்லாம் செஞ்சாரு, தான தர்மம் எல்லாம் செஞ்சாரு, அதனால இதுக்கெல்லாம் சிறந்தவர் இவர்தான் அப்படின்னு உங்களை எலிஜிவா பட்டம் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. தலைவன் பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் கோல் எடுத்தா உறங்காங்க, கொடுக்கறத கொடுத்தா குரடியும் தின குத்துவா, சரிங்க. அப்படி ஏங்க அத கொஞ்சம் தீர்த்து வைங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைப்பா. எவ்வளவோ செய்யுவேன், இதை நாம செய்ய. அதனால இப்ப 33 கோடி தேவருக்கும் நான் அதிபதியாக விளங்கி வந்தாலும் எனக்கு காலாகாலத்தில் எனக்கு திருமணம் நடந்து முடிந்தது. கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம கொண்டாடி யாரு நம்ம கொண்டாடினா நீ ஒன்றை நான் ஒன்று ஏன்னா நம்ம கொண்டாடிக்கிறேன். இதனை எல்லாம் செஞ்சீங்க, இதனுடைய குறையும் சேர்த்து வச்சிருக்கேன். கையை ஒடிச்சு முன்னால திருப்பி சோர்த்து கை இருக்காது. என் மனைவியாகப்பட்டவள் 10வது கேட்ட பதிவதை உண்டானால் எத்தாசி காலமும் கூடி வாழலாமா? வாடு வாய்க்குமா மகராசனுக்கு, வெண்டீர் வாய்க்குமா புண்ணியவாளனுக்கு. இப்படி வாய்க்கணுமே மனைவி. உங்களுக்கு மட்டுமா வாட்டு இருக்குது? உங்களுக்கு வாட்டு இருக்குது, அது உங்களுக்கு மட்டும் கொண்டாட்டி இல்லைங்க, இந்த ஊருக்கே தெய்வ மாதிரி. அப்பேற்பட்ட கொண்டாட்டி யாரு? என் மனைவியாகப்பட்டவள் இந்திராணி என்ற பெண்ணை திருக்கல்யாணம் இந்திராணிங்கிறவங்க செஞ்சீங்க. ஆமா. எத்தனை தடவை செஞ்சீங்க? கல்யாணம் ஒரு தரம் தான் பண்ண முடியும். கல்யாணம் செஞ்சீங்க, வாய காது வரைக்கும் நிறுத்தி போடுவாங்க. என்ன எதுவும் ஒரு வார்த்தைக்கு ஒருத்தர் டேய் நீங்க தானே சொன்னீங்க நான் கல்யாணம் செஞ்சேன். கல்யாணம் செஞ்சீங்க, குழந்தைங்க எத்தனை? அப்படி பாவங்க. இந்திரா என்ன பண்ண அதனா கொஞ்சம் பொறுமை. இன்னைக்கு ஒருத்தர் 3 சென்டில் வேணும் மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க. இந்த ஆறு என்ற பெண்ணை திருக்கல்யாணம் செய்து இல்லறம் என்பது நல்லறமாகும். நாங்க இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியும் கூடி கலந்து நாங்க சுகபோகமாக வாழும் காலத்தில் எங்களுக்கு என்று 3 குழந்தை பிறந்தது. 3 பசங்க குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆமா. யார் யாரு? அதாவது மகளுடைய பெயர் சித்திரசேனன். சரி. யாரு? சித்திரசேன. ஆமா. எனக்கு 2 மகள்களும் உண்டு. அதாவது தெய்வ யானை, மன்றமாலை. ஆக மொத்தம் உங்களுக்கு 3 இருக்குது. என்ன எத்தனைக்கும் குழந்தைங்க எங்க காட்டுறது ஐயா? 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆமாம்பா. இருக்கு. இருந்தாலும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நாங்க தெய்வலோகத்தில் சிறப்போடு ஆட்சி பரிபாலனம் செய்து வர்றேன். சரி சரி. குறையே கிடையாது. ஓ பார்த்தாலே தெரியுது இல்ல? ஆமா. 4 ஊருக்கு தாங்குவீங்க. குறையில்லைன்னு சொல்றேங்க, அதான் சொல்றேன். இருந்தாலும் மாதத்தில் ஒரு முறை நாங்க தேவர் சபை வைப்பது வழக்கம். மாசத்துக்கு ஒரு நாளைக்கு தேவர்கள் எல்லாம் சபை கூட்டுவது வழக்கம். அப்படி கூட்டி 33 கோடி தேவர்களும் 42 சேசர்களும் கிண்ணர் கும்பலர் சித்திரகுப்தர் இடகாந்தர் இப்படி அந்தரவாசி என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களும் ஓர்முகமாக ஒன்று சேர்ந்து நாங்க தேவர் சபை வைப்பது வழக்கம். நன்மை தீமை அறிவதற்காக உலகத்துல என்னென்ன நல்லது நடக்குது, என்னென்ன தீமைகள் நடக்குது, யார் யாருக்கு எது எது செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு கூடி நீங்க யோசனை செஞ்சு அவங்களுக்கு செய்வீங்க. இதுவே வேலையாக மாதத்தில் ஒரு முறை தேவர் சபை வைப்போம். அதனால் இன்னைக்கு தேவர் சபைக்கு போக வேண்டும். போவதா இருந்தாலும் மனைவியோடு வாழ்வார்த்தை சொல்லாத போக முடியும். ஐயோ பொண்டாட்டிக்கிட்டு சொல்லிட்டு போனாதான் நல்லது. போற காரியம் இருக்கும். ஆமா ஆமாங்க. நீங்களும் அப்படித்தானே? நானும் அப்படித்தாங்க. பொண்டாட்டிக்கிட்டு சொல்லாம போட்டு போவேன். அதனால இவருடைய மனைவியோட சொல்லி போகணும். உடனே போய் போயிட்டு இதோ இப்பவே உங்க பொண்டாட்டிக்கிட்ட போறேன். எங்க போற? ஆளு ஏமாந்துக்கிற போவேன். ஏன் நீங்க தானே கூப்பிடுறீங்க? ஏடா பொண்டாட்டிட்டு போறேன்னு போறேன் சொன்னீங்கல்ல, இங்க இருந்தா எப்படி வரேன்? அவன் மனைவி அரண்மனையில் இருக்கிறா. நான் போனாதானே வரேன். எத்தனை தடவை போகட்டும்? ஒரே தடவை வந்துருங்களா? ஒரே தடவை வந்துருப்பா வந்துருவாப்பா. நான் கூப்பிட்டாலும் சொல்லு, உடனே வருவா. என்னால முடியலாலும் பரவாயில்லைங்க, குழலுக்காரரை வச்சு நான் இன்னைக்கு முடிக்கிறேன். சரி சரிங்க, நான் கூப்பிட்டு வரேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அதாவது நீங்க தேவர்கள்
இந்த உலகத்தை எல்லாம் இந்த தேவர்கள் எல்லாம் படிச்சாங்க. ஆமா இந்த மிருக இனங்கள் படிச்சாங்கல்ல, ஆமா மிருக இனங்கள் மிருகத்தையும் தேவன் தான் படைச்சாங்க. அத நீங்க தான் படிச்சீங்களா? அதுக்கெல்லாம் வாழு வச்சீங்களே. ஆமா இந்த மயில் இருக்குல்ல, ஆமா மயிலுக்கு எதுக்கு வாழு வச்சீங்க? மயில் அதாவது அதனுடைய தோகையை அழகா விரிச்சு காட்டுவதற்கு, தோகையை விரிச்சு அழகா ஊரு காட்டுறதுக்கு மயிலுக்கு ஆமா வாழை வாழ வச்சோம். வச்சோம். குரங்குக்கு எதுக்கு வாழை வச்சீங்க? குரங்குக்கு அதாவது மரத்துக்கு மரம் தாவி போறதுக்கு, அங்க கிளையத்துல இருந்து தொங்குறதுக்கு. ஆமா சரி, நாய்க்கு எதுக்கு வச்சீங்க? அது நன்றி விசுவாசத்தை காட்டுறதுக்கு. வாழை டயன் டயன் இந்த எலிக்கு எதுக்கு வாழை வச்சீங்க? அட எலிக்கு அது வேகமா குடு குடு குடுன்னு ஓடிட்டுமேன்னு வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். எப்படி தெரியும்? எலிக்கு எதுக்கு வாழை வச்சீங்க? எதுக்கு வாழ வச்சோம்? எலி செத்து போயிட்டா வாழை புடிச்சு தூக்கி போடுறது. ஏங்க எலி செத்து போயிட்டா வாழை தூக்கி அப்படி ஏங்க யாராவது சொல்லு, இப்படி பிடிச்சு அப்படி பிடிச்சா அப்படி. வாழை தூக்கி எறியறது. இன்னொரு கேள்வி, இதுக்கு விட